வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். 2025 வருஷத்துக்கான சனி பயிற்சி பலன்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சனி மேஷ ராசிலேருந்து 29/3/2025 அன்னைக்கு மீன ராசிக்கு போய் அங்கே 2.25 வருஷம் 3/6/2027 வரலும் சஞ்சரிக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம். குரு சாரம், சனி சாரம், புதன் சாரம். அதனால இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இது குரு வீடாகவும் இருக்கு. சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில் இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயது வரை மங்குச்சனி, 30லேருந்து 60 வரையிலும் பொங்குச்சனி, 60லேருந்து 90 வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி. சனி நேர்மை, நியாயம், நீதி, உழைப்பு, தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, பரோபகாரம், தானம், தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது. பொய், ஏமாற்றுதல், சுயநலம், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார். இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். 2-3 கூடிய சனி இதுவரை 3ஆம் இடமான கும்பத்தில் இருந்து கெடுதல் எதுவும் செய்யவில்லை. ஆனால் 4ஆம் இடமான மீனத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருவதால் குழப்பங்கள், சஞ்சலங்கள், முடிவெடுப்பதில் தாமதம் என பிரச்சனைகள் கொடுக்கலாம். நாளில் வரும் சனியால் தாயின் உடல்நிலையில் நீங்கள் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டி இருக்கும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் ஆசையில் கடன் பட நேரிடலாம். சனி பார்வை 6ஆம் இடமான ரிஷபம், 10ஆம் இடமான கன்னி உங்கள் ராசியிலேயே விழுவதால் மனக்குழப்பங்கள் இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் தாமதங்கள் இருக்கலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கிரெடிட் கார்டு, பேங்க் லோன் என கடன் ஏற்படலாம். வேலை மாறும் எண்ணம் உண்டாகலாம். ஆனால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து வேலை மாற முற்படவும். ஏனெனில் 2.5 வருடம் திரும்பி வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் லாக்காக நேரிடும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கவனம் தேவை. ஏனெனில் அஷ்டமச்சனியில் பாதி அர்த்தாஷ்டமச்சனி. மற்றபடி குடும்ப வாழ்க்கை, திருமணம் போன்றவை சனி சம்பந்தப்படாததால் நன்றாகவே இருக்கும். உண்ணும் உணவில் கவனம் செலுத்தி உடல்நிலையை பராமரிக்கவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.